ஸ்ரீநகரில் பாகிஸ்தான் விமானப்படையின் 2 போர் விமானங்களை இந்தியா தற்போது சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இதுபோன்ற ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீநகரில் பாகிஸ்தான் விமானப்படையின் 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது இந்தியா. இன்று அதிகாலையிலிருந்து பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை நோக்கி தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருந்த சூழலில் இந்திய ராணுவமும் தொடர்ந்து பதிலடியாக தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 2 பாகிஸ்தானின் போர் விமானங்கள் தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது இந்திய ராணுவத்தால். வெங்கட், தற்போது இந்த 2 பாகிஸ்தானின் 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நீடிப்பதால் பதற்றமான ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஸ்ரீநகரில் பாகிஸ்தான் விமானப்படையின் 2 போர் விமானங்களை இந்திய ராணுவமானது சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. இந்தியாவின் வான்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததால் பாதுகாப்பு படை அதிரடியாக இந்த 2 போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. வெங்கட், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக தொடர்ந்து எல்லையில ஒரு போர் பதற்றம் நிலவி இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலை நீடிக்கக்கூடிய ஒரு சமயத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி வருது. தற்பொழுது F-16 பாகிஸ்தானோட சேர்ந்த 2 போர், அதாவது F-16 என சொல்லக்கூடிய 2 போர் விமானங்கள் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு என்பது தொடர்ந்து அந்த சூழ்நிலை என்பது பதட்டமான சூழ்நிலை என்பது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானிடம் தொடர்ந்து அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் அந்த பகுதிகளில் பாகிஸ்தானை சேர்ந்த F-16 அப்படிங்கிற 2 போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே நேற்று முன்தினமே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை முன்னதாக முன்னெடுத்தது. அதற்கு பிறகாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் J-17 F-16 உள்ளிட்ட 3 போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. அதற்கு பிறகாக தற்பொழுது இன்று அதிகாலை ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்கு அருகே ஸ்ரீநகர் பகுதியில் பாகிஸ்தானுடைய 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்கிறது. குறிப்பாக F-16 என சொல்லக்கூடிய 2 போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்திருக்கிறது. அதாவது அந்த வான் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இதனை வெற்றிகரமாக இந்த ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. முப்படைகளும் ஏற்கனவே வான்வழியிலும் சரி, கடற்கரை தளத்திலுமே சரி, ஒவ்வொரு தளத்திலுமே இந்தியா ஒரு முக்கியமா இரவு முழுவதுமே ஒரு உன்னிப்பாக ஒவ்வொரு இடத்தையுமே கவனிச்சுட்டு வராங்க. எந்த வழியிலுமே பாகிஸ்தான் இந்திய நிலப்பரப்பில் அந்த ஒரு தாக்குதலை நடத்திவிடக் கூடாது என ஒவ்வொரு முறையும் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்தியாவை திசை திருப்பி, ஏன்னா இப்ப எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் ஊடுருவு மாதிரி உள்ளே தற்போது ஸ்ரீநகர்ல அவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய அந்த ராணுவத்துல கவனத்தை திசை திருப்பி மற்ற இடங்கள்ல தாக்குதலை நடத்தலாம் அப்படிங்கிற அந்த பாகிஸ்தான் ராணுவத்துடைய திட்டம் என்பது முறியடிக்கப்பட்டிருக்கு. எல்லைக்கோட்டுல சண்டை போட்டுட்டு இருந்த பாகிஸ்தானுடைய ராணுவத்தினர் சடனா ஸ்ரீநகர்ல உள்ள தற்பொழுது 2 போர் விமானங்கள் மூலியமாக தாக்குதலை நடத்த முற்பட்டனர். ஆனால் அதற்கும் இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. இந்திய ராணுவத்தை கவனத்தை திசை திருப்பி மற்ற வழிகளில் தாக்குதல் நடத்த முயற்சி செய்த அந்த பாகிஸ்தானுடைய அந்த ஒரு திட்டமும் தோல்வியை தழுவியிருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லைக்கோட்டு பகுதிகளாகட்டும், அதே போல ஏன்னா மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ரொம்ப பிரச்சனையே ரொம்ப அதிகமா அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. கூடுதலான கவனம் என்பது அந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துலுமே அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளாகட்டும், ஸ்ரீநகர் பகுதியாகட்டும், ஒவ்வொரு இடத்துலுமே முப்படைகள்ல இருந்து அதிக அளவிலான ஒரு போர்ஸ் ஏன்னா இப்ப நேற்றைய தினமே பார்த்தோம் அப்படின்னா கூடுதலா 60,000 ராணுவ வீரர்கள், பயிற்சியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் கூட அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என மத்திய அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ரொம்ப ஹை பிரியாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு. எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி உள்ளே நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பி இப்போ ஸ்ரீநகர்ல தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அதோடைய அந்த திட்டமும் அந்த இந்திய ராணுவத்தால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியாவுடைய கவனத்தை திசை திருப்பி வேறு எந்த வழியாக தாக்குதலை நடத்த முயற்சி செய்யும் பொழுதும் அதனை இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியோ தற்பொழுது முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தானை சேர்ந்த F-16 என்று சொல்லக்கூடிய 2 போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்திருக்கிறது. ஏன்னா நேற்று முன்தினமே பாகிஸ்தானுடைய J-17 F-16 உள்ளிட்ட 3 போர் விமானங்களை இந்தியா சுட்டி வீழ்த்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்று காலை ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் F-16 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்திருக்கிறது.